வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம நண்பர் ஒருத்தர் டிராக்டருக்கு போற மாதிரி ஒரு சின்ன மினி ஆம்பிளிஃபையர் ஒன்று வேணும், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், அதாவது 3 ஆம்பிளிஃபையர் இருந்தால் போதும், ஒரு ஸ்பீக்கர் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த மினி ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 வோல்ட் பேட்டரி லைனை கொண்டு வந்து நேராக இந்த 10 amps ரெக்டிஃபையரில் ஏசி இன்புட்டில் கொடுத்து அதை அவுட்புட்டை எடுத்து ஒரு கிளாஸ் டி ஆடியோ போர்டில் கொடுத்துருக்கேன் வோல்ட்டு. அதுலேருந்து ஒரு 2 வோல்ட்டு அவுட் எடுத்து நேராக இந்த ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இது 7812 ரெகுலேட்டர் ஐசி. இது இந்த ரெகுலேட்டரில் இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டில் 2 வோல்ட்டே எடுத்திருக்கேன். அதாவது எதுக்காக இந்த ரெகுலேட்டர் போட்டிருக்கேன்னா, பேட்டரி வோல்ட்டு 12 வோல்ட்டாக இருந்தாலும் சப்போஸ் சில நேரத்தில் வந்து நம்ம டிராக்டரை ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வோல்ட் கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் இந்த யூஎஸ்பி போர்டுக்கு கரெக்டாக நம்ம 2 வோல்ட் போகிறதுக்காக இந்த 7812 ரெகுலேட்டர் கொடுத்துருக்கேன். அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த யூஎஸ்பி போர்டில் 2 வோல்ட் லைனில் கொடுத்துருக்கேன். இந்த போர்டு வந்து 2 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால தான் கொடுத்துருக்கேன். மற்ற போர்டை பொறுத்தளவுக்கு மாறும், சில போர்டில் 5 வோல்ட்லாம் வரும். நீங்கள் அதை கவனமாக கொடுக்கணும். அடுத்து இதை ஆடியோ அவுட்டு ஸ்டீரியோ அவுட்டை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று போட்டிருக்கேன், இந்த வால்யூம் கண்ட்ரோல் போட்டு. அந்த கண்ட்ரோல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் லெஃப்ட் ரைட்டு 2 அவுட் வரும் பார்த்தீங்களா. இவங்க வந்து மோனோ ஆடியோ தான் எனக்கு வேணுங்கிறாங்க, ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லெஃப்ட் ரைட்டு 2 அவுட் எடுத்து இந்த உள்ள ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்லீவுக்குள்ளே என்ன போட்டிருக்கேன்னா 10K ரெசிஸ்டர் 2 போட்டிருக்கேன். அதாவது லெஃப்ட்டுக்கு 1 ரைட்டுக்கு 1 2 ரெசிஸ்டர் போட்டு இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவுட்புட்டில் அந்த 2 ரெசிஸ்டரும் நான் பேரில் இணைச்சி இந்த கண்ட்ரோலோட இன்னில் கொடுத்துருக்கேன், வால்யூம் இன்னில் கொடுத்துருக்கேன். அதோட அவுட் எடுத்து நடுப்புலேருந்து அவுட் எடுத்து நேராக கொண்டு போய் இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்டில் ஆடியோ இன்புட்டில் கொடுத்துருக்கேன். கிரவுண்டை வந்து நான் இந்த கண்ட்ரோலில் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கருக்கு மட்டும் எடுத்திருக்கேன், இன்னொரு ஸ்பீக்கர் எடுக்கலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு போர்டு காட்டுற பாருங்க, எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் ஸ்பீக்கர் லைன் இருக்குல்ல, இதுலேருந்து மட்டும் லைன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கர் லைன் எடுக்காதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இன்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். இந்த லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு கிரவுண்டு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த ரைட்டில் தான் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இன்புட் கொடுத்து இந்த இடத்துல அவுட் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளஸ் 2 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இது எந்த ஒயர்னா, இந்த கிரேயும் இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் வோல்ட் அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து இது ப்ளஸ், இதை மைனஸ் கொண்டு வந்து இந்த போர்டுக்கு வோல்ட் லைன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இது வந்து பேட்டரி வந்து டிசி வோல்ட்டு தான் வரும், இருந்தாலும் இந்த ரெக்டிஃபையர் கொடுக்குறது நல்லது. இது எதுக்காக கொடுக்குறோம்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது புதிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ உதவும். இந்த ஆர்சி ஜாக்கை பொறுத்தளவுக்கு டம்மியாக தான் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வயரை வெளியே எடுத்து விட்டேன். இந்த கருப்பு சிகப்பு வயர் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கருப்பு சிவப்பு வயர் வந்து பேட்டரி வோல்ட்டு, இந்த மஞ்சளும் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு, ப்ளூ வந்து ஸ்பீக்கர் மைனஸ். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆம்பு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் அதில் செட்டு வந்து கைக்கு அடக்கமாக சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு இடத்த அடைக்காது. இதில் வந்து இந்த கருப்பை வந்து எஃப்எம் ஆண்டனா, இதில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வயரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்டு ரீடரை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து பென்ட்ரைவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கூட இல்லை, நல்லா பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த மினி கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்.
அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.